விக்ரம் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது படுமிரட்டலாக ஒரு அறிவிப்பு டீசர் வெளியாகியிருந்தது. அதேபோன்ற ஒரு டீசர் தான் தற்போது வெளிவர இருக்கிறது. கமல் நடித்த விக்ரம் படத்தை அடுத்து விஜய் நடிக்கும் 67வது படத்தை இயக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். மேலும் தான் புதிதாக இயக்கும் படங்களில் முந்தைய படங்களின் கதாபாத்திரங்களை இணைத்து தனது மாறுபட படைப்பாற்றலை வெளிப்படுத்தி வரும் லோகேஷ் கனகராஜ் விஜயின் 67வது படத்தின் அறிவிப்பினை கமலின் விக்ரம் படத்தைப் போலவே ஒரு டீசர் மூலம் அறிவிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார். விக்ரம் படம் தொடங்குவதற்கு முன்பு ஆரம்பிக்கலாமா என்ற வார்த்தை இடம்பெற்ற ஒரு டீசர் வெளியானது. அதே பாணியில் விஜய் 67 பட டீசரும் வெளியாக உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் 4 வருட இடைவெளிக்கு பிறகு நடித்த விக்ரம் திரைப்படம் வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி பெற்றது. உலக அளவில் கவனம் பெற்ற இந்த படத்திற்கு பிறகு லோகேஷ் இயக்கும் அடுத்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது. அந்த வகையில் லோகேஷ் தற்போது விஜயை வைத்து தளபதி 67 திரைப்படத்தை இயக்க இருக்கிறார். பல மாதங்களாகவே ரசிகர்கள் இந்த படம் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அவர்கள் காத்திருப்புக்கு பலனாக தற்போது தளபதி 67 படம் படு ஜோராக ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கான வேலைகள் அனைத்தையும் தற்போது லோகேஷ் பரபரப்பாக செய்து வருகிறார். அதன் முதற்கட்டமாக வருகிற திங்கட்கிழமை முதல் விஜய் 67வது படத்தின் அறிவிப்பு டீசருக்கான படப்பிடிப்பை நடத்துகிறார் லோகேஷ். இந்த படப்பிடிப்பில் விஜயும் கலந்து கொள்கிறார். விக்ரம் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது படுமிரட்டலாக ஒரு அறிவிப்பு டீசர் வெளியாகி இருந்தது. அதில் கமல் கூறும் ஆரம்பிக்கலாங்களா என்ற வசனம் இப்போது வரை ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அதேபோன்ற ஒரு டீசர் தான் தற்போது வெளிவர இருக்கிறது. விக்ரம் பாணியில் தளபதி 67 படத்தின் அறிவிப்பு டீசரிலும் விஜய் பேசும் வசனம் நிச்சயம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த படத்தின் பிசினஸ் ஆரம்பிக்கப்பட்டு கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு டீசரும் ரசிகர்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்ல இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் கமல் ஒரு முக்கிய ரோலில் நடிக்க இருக்கிறார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் லோகேஷின் முந்தைய படங்களில் இருக்கும் சில கேரக்டர்களும் இதில் காட்டப்பட இருக்கிறதாம். இதுவே படத்திற்கான மிகப்பெரிய ப்ரமோஷன் ஆக அமைந்துள்ளது. இதேபோன்றுதான் விக்ரம் திரைப்படத்திலும் அனைவருக்கும் சர்ப்ரைஸ் தரும் வகையில் சூர்யா ரோலக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருந்தார். அதேபோன்று தளபதி 67 திரைப்படத்திலும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இடம்பெற இருக்கிறதாம். இப்படி படம் பற்றி வெளிவரும் ஒவ்வொரு அப்டேட்டுகளும் ரசிகர்களின் ஆவலை தூண்டி வருகிறது.